பியூஸ் மானிஷ், உங்களுக்கு தான் இந்த பதிவு. என்ன இப்போ தான் உங்களுக்கு சீமான் வீடியோ கண்ணில் பட்டுதா? சீமான் என்ன சங்கீத்தனம் பண்ணான்? சங்கிகளை தூக்கி போட்டு மீச்சிட்ருக்கான். அதுவும் அவனுக்கு கண்ணு உறுத்துது. திராவிடவாதியா நீ நேக்கா சீமான் பக்கம் வரும்போதே எனக்கு தெரியும் திராவிடத்தனத்தை காட்டுறேன்னு. போய் கோசாலையில் போய் பில்லு கொடுத்துட்டாரு, சங்கியை ஆதரிச்சிட்டாரு, அப்படி கிடையாது. புரியுதா? சங்கிகளை சங்கிலே மிதிக்க தான் அங்கே போனார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முதலாக வாய்ஸ் கொடுத்து மிக காட்டமான ஒரு பதிவு போட்டது, காட்டமாக எதிர்ப்பு தெரிவித்தது எல்லாம் நாம் தமிழ் பிள்ளைகளும் சீமானும் தான். நீ நேக்கா இந்த இந்த இதில் குளிர்காயம்னு நினைக்காத. இந்த திரிக்கிற வேலையெல்லாம் திராவிடவாதிகள்கிட்ட ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ஓகேவா? அதை அப்படியே பியூஸ் மானிஷ் கிடைச்சிதுரா ஒரு இது தூக்கி நாம் போட்டு சீமானை மிதிக்கலாம் அப்படின்னு வந்துட்டியா? மற்ற எதுவுமே தெரில. இதான் தெரிஞ்சிச்சு உனக்கு. ரவிக்குமார் பக்கத்தில் நின்னா சங்கி ஆகிடுமா? ஏன்னா ரவிக்குமார் ஏன் திருத்தத்துக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன் நாங்கள் அவன்கிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது? அவனு பேசாமல் அப்படியே சங்கினா ஒதுங்கி போயிடணுமா? ஏன்னா திராவிட திருட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் நீ செலக்டிவாக வர பற்றியா? அதில் தான் விமர்சனம் அதிகம். நீ எல்லாரையும் பேசு, எல்லாரையும் விமர்சி, எல்லாத்துக்கும் பதில் கேளு. பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் ஆனால் ஒன்றும் இல்லாத தூக்கின்னு ஐயோ இதனால் தமிழ்நாடே அழிய போகுது, சீமான் தமிழ்நாடே அழிக்க போகிறாரு, சங்கிகள்லாம் வரப்போகிறாங்க உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுற பற்றியா? இதுதான் திராவிட நெறித்தனன்றது. அதனால் கொஞ்சம் அந்த நரித்தனத்தை கொஞ்சம் அடக்கமாக வைங்க. அம்மா அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. நாங்கள் இன்றைக்கும் சீமான் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் சொல்கிறோம், சங்கிகளை எதிர்ப்பவர்கள் தான். புரியுதா? சங்கர மடத்தை எதிர்ப்பவர்கள் தான் நாங்கள். தமிழ் தேசியம் என்றைக்கும் தமிழ் தேசியம் மட்டுப்படவே படாது. நான் எங்கே போனால், எதிரி கோட்டைக்கு போனால் அது எதிரி கோட்டையில் உள்ள நாங்கள் தஞ்சம் அடைஞ்சிட்டோன்னு நினச்சிக்காத. எதிரி கோட்டையை பிடிக்கிறதுக்காக கூட இருக்கும். புரியுதா? திருத்தத்துக்காக கூட இருக்கும். நீ அதுக்குள்ளே கொய்ய முயன்னு கத்தக்கூடாது.